அனைவருக்கும் வணக்கம். உடையாளூர் ஸ்ரீ செல்வமகா காளியம்மன் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். உடையாளூர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம். செல்வமகா காளியம்மன் யார்? அம்பாளுடைய அவதாரம் உடையாளூரில் எப்படி நிகழ்ந்தது? ஈசனுக்கும் உமையம்மைக்கும் நடந்த போட்டி நடனத்தில், அதாவது ஊர்த்துவ தாண்டவத்தில் ஈசன் வெற்றி பெற உமையம்மை சிதம்பரம் எனப்படும் தில்லையில் எல்லைக்காளியாக அவதாரம் எடுக்கிறார். சிதம்பரத்தில் நடராஜ மூர்த்தியை பிரிந்த தில்லைக்காளி ஆற்றின் வழியாக யாழி வாகனத்தில் உடையாளூருக்கு வரா. உடையாளூர் ஒரு மிக சிறந்த புனித தலம். உடையாளூர் உருவான வரலாறுங்கிற பதிவில் உடையாளூருடைய தலபுராணத்தையும் பெருமைகளையும் விரிவாக சொல்லியிருக்கேன். சுருக்கமாக உடையாளூரோட சிறப்பை நம்ம பார்க்கலாம். முருகன் பூமிக்கு வந்து தன் வேளால் குத்தி குளம் உண்டாக்கி ஈசனை வழிபட்ட தலமாதலால் உடையாளூருடைய பெயர் ஸ்ரீ காங்கேயபுரம். இங்கு பல சித்தர்கள், மகான்கள், பிரபுக்கள் வாழ்ந்து பஞ்சாட்சர பீஷ பெற்றதுனால இந்த ஊருக்கு சித்தவனம், சித்ராண்யம், பஞ்சாட்சர வனம், பூலோக தட்சிண கைலாசம்னு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. இத்தகைய சிறப்பு பெற்றதுனாலும் இந்த ஊரோட இயற்கை எழில்னாலும் அங்கு ஒரு அவதாரம் எடுக்க நினைத்த தில்லைக்காளி அம்மன் உடையாளூரோட வடக்கு எல்லையின் வழியாக உள்நுழைந்து அஷ்டபுஜ தேவியாக ஸ்ரீ செல்வமகா காளியாக புது அவதாரம் எடுத்தார். அம்பாள் நுழைந்த வடக்கு எல்லையில அந்த ஊரோட காவல் தெய்வமான காங்கேயபுரத்தம்மன் அருளாட்சி புரிஞ்சுட்டு இருந்தா. அந்த அம்மன் செல்வமகா காளியின் வேண்டுதலுக்கு இணங்க ஊரோட மறு எல்லைக்கு சென்று பால்குளத்தின் அருகே அமர பால்குளத்தி அம்மன் அழைக்கப்பட்டா. செல்வமகா காளியம்மன் தான் அவதாரம் எடுத்த வடக்கு எல்லையிலிருந்து தன்னுடைய அருளாட்சியை ஆரம்பிச்சா. இதுதான் உடையாளூரில் செல்வமகா காளியின் அவதாரம் நிகழ்ந்த வரலாறு. உடையாளூருக்கு அம்பாள் நுழையும் போது பின்னமர கிளையை பிடிச்சு நுழைஞ்சதுனால உடையாளூர் ஸ்ரீ செல்வமகா காளி அம்மன் கோவிலின் தலமரம் பின்னை மரம். அத்திருத்தலத்தில் அம்பாள் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை பார்க்கலாம். ஜுவாலா கேசத்துடன், அதாவது அக்னியே கூந்தலாக கொண்டு 3 கண்களுடன் அஷ்டபுஜங்களில் கிளி, கத்தி, உடுக்கை, சூலம், அக்னி சட்டி, கேடயம், கபாலம், மணி ஆகியவற்றை தாங்கிக் கொண்டு அந்த அம்மன் அமர்ந்திருப்பதோ உட்குடி ஆசனத்தில். செல்வமகா காளியாக அம்பாள் அவதாரம் எடுத்தது பங்குனி மாதம் புதன்கிழமையில். அதனால் உடையாளூரில் செல்வமகா காளி அம்மன், பால்குளத்தி அம்மன், ஐயனார் கோவில் உற்சவங்கள் அனைத்தும் பங்குனி முதல் புதன்கிழமை ஆரம்பித்து 3வது புதன்கிழமை வரை கோலாகலமாக நடைபெறும். உடையாளூரிலிருந்து உலகையே ஆட்சி செய்யும் அந்த அம்பாளை பற்றி சேங்காலிபுரம் ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் ஸ்லோகம் எழுதியிருக்கார். கணம் கிருஷ்ண ஐயரும் அம்பாளை புகழ்ந்து பாடல் பாடியிருக்கார். இந்த இரண்டையுமே வேறொரு பதிவில் விரிவாக நான் சொல்கிறேன். பொதுவாக தெய்வத்தை பற்றி நம்ம சொல்கிற ஸ்லோகமோ நம்ம பாடுற பாட்டோ அந்த தெய்வத்தோட வரலாறையோ அந்த தெய்வத்தோட சிறப்பையோ குறிக்கும். கம்பர் ஆஞ்சநேயரை பற்றி துதிப்பாடல் எழுதும்போது 5லே 1 பெற்றான்னு பஞ்சபூதங்களை வைத்து ஆஞ்சநேயருடைய பங்களிப்பை எழுதியிருப்பார். இந்த உலகமே பஞ்சபூதத்தினால ஆனது, உலகத்தில் உள்ள உயிர்களும் பஞ்சபூதத்தினால் ஆனது. ஆஞ்சநேயருடைய அந்த பாடலை நாம் பாடும் பொழுது அனுதினமும் நம்ம பஞ்சபூதத்தையும் நினைக்கலாம். அதுபோல உடையாளூர் ஸ்ரீ செல்வமகா காளி அம்மனின் வரலாறை எளிதாக நினைவு கொள்வதற்கும் விரைவாக தினமும் கூறுவதற்காக பஞ்சபூதங்களை வைத்து நான் எழுதிய பாமாலியே இது. அந்த அன்னையையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி அனைவருக்கும் பகிர்கிறேன். 5லே 1 உரு கொண்டு 5லே 1 யாழியில் வந்து 5லே 1 பாதம் வைத்து 5லே 1 கையில் ஏந்தி 5லே 1 வேகத்தில் அருளும் உடையாளூர் ஸ்ரீ செல்வமகா காளியே உலகம் உய்ய அருள்வாயே. அனைவரும் வாழ்வாங்கு வாழ அந்த அன்னையிடம் வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் பேசலாம்.